பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மிஸ்கின் அவர்கள் ஒரு வித்தியாசமான டைரக்டர், யூனிக் டைரக்டர்னு சொல்லுவாங்க. காரணம், அவருடைய படங்களில் ஒரு தனி ட்ரெண்டு. அந்த காலத்தில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் சார் ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை கொலோக்கியலாக, அதாவது நடைமுறையில் உள்ள தமிழாக மாற்றி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியவர். ஃபஸ்ட்டு கலர் படம் பண்ணவர் அவர். ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ட்ரெண்டில் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும், மேக்கிங் ஸ்டைல். இப்போ மனரத்னம் சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. சித்திரம் பேசிட்டு இருந்தாலும் சரி, அஞ்சாத படங்களில் பார்க்கும்போது அவருடைய மேக்கிங் ஸ்டைல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை விட ஒரு வித்தியாசமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அஞ்சாவது கிட்டத்தட்ட 3.25 மணி நேரமாக என்ன நினைக்கிறேன். அது அந்த படம் போனதே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்த விதங்கள் ஸ்லோ ஃபேஸில் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹாலிவுட்டில் ஒப்பிடணும்னு சொன்னால் இந்த ஸ்டைலு குவென்டின் டரண்டினோன்னு ஒரு டைரக்டர் இருக்கார். கில் பில் இதெல்லாம், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அந்த ஸ்டைலிஷ் மேக்கிங் பார்க்கும்போது நம்ம மிஸ்கினுடைய ஸ்டைல் ஒரு ஸ்டைலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அது அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு இல்லை. பட் அந்த மேக்கிங் ஸ்டைல் பார்க்கும்போது அந்த வித்தியாசம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் நீங்கள் பார்க்கும்போது மிஸ்கினுடைய தான் ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த ஸ்டைல் கொண்டு வந்தார். அந்த பாட்டில் அந்த கோரியோகிராஃபி தனி ஸ்டைல் இருக்கும். அவர் பண்ணும்போது அது ஒரு தனி ட்ரெண்டாக இருந்தது. இப்படி அவருக்குன்னு ஒரு பாணியில் இருந்து அவருடைய படங்கள் சக்ஸஸ்ஸு, அந்த வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் எனக்கு தெரிந்தது அதுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையோன்ற ஒரு சின்ன ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஆனால் அதை விட மிஞ்சி நிச்சயமாக பெரிய படங்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்குது. பெரிய சாதனையும் பண்ணுவார். என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய படம் ஆஸ்காருக்கும் போகக்கூடிய ஒரு படமாக அமையன்றதை எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. புக்ஸில், நாலெட்ஜ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் அந்த மேக்கிங் ஸ்டைலு, ஆஸ்காருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அது எப்படி அணுகணும், எந்த மாதிரி படம் எடுக்கணுன்றது. இந்த படத்தில் பாட்டு இல்லைன்னு சொன்னால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக இல்லை, இந்த படத்துக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரில் தேவை கிடையாது. ராஜா சார் நம்ம சொல்லவே முடியாது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாராட்டு பெற போகிறது அவருக்கு எவ்வளோ பாராட்டு கிடைச்சிருந்தாலும் இந்த படத்தையே ரீரிகார்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்குன்றது ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது மிஸ்கின் கொடுத்துருக்காரு. ஏன்னா இளையராஜாவுக்கு தாகம். அவருக்கு எப்போவுமே இந்த மாதிரி படங்களில் பண்ணும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் சம்பளத்தை ஏதோ வாங்குறாரே தவிர அவர் உள்ளுக்குள்ளே அந்த பேஷன் அந்த மியூசிக் மேலே இருக்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலை முக்கியமாக இப்போ இருக்கிற சூழ்நிலை. நேற்று தான் ஒரு நண்பர் சொல்கிறார், அவரும் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கார். எப்போ இல்லாத அளவுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி அவுட்டோர் யூனிட் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 400-450 படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. எந்த கேமராவும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னா இது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இது ஃபஸ்ட்டு சொன்னது எஸ்எஸ் வாசன் அவர்கள். ஸ்டுடியோவில் போனால் ஃப்ளோர் கிடைக்கல, அவுட்டோர் யூனிட் கிடைக்கல, ஆர்டிஸ்ட்டு கிடைக்கலன்னு சொன்னால் இது ஆரோக்கியம் இல்லை. எப்படி ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நீங்கள் கூட்டத்தை ஃபுல்லாக இருக்குது, பெட்டு ஃபுல்லாக இருக்குது, டாக்டர் கிடைக்கல, அந்த மாதிரி மெடிசின் கிடைக்கலன்னு சொன்னால் இது அந்த மாதிரியோ அதோடு ஒப்பிட்டு சொன்னார். அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அவுட்புட், அதாவது ரிசல்ட்டு சக்ஸஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக தயவுசெய்து புது முயற்சியில் புது விதமாக பண்ணக்கூடியவங்க, சின்ன பட்ஜெட் பண்ணுறவங்க எல்லாம் படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறத விட அருமையான ஒரு டீம் எங்களுக்கு வித்தியாசமான ஒரு டீமு இன்றைக்கி கரண்ட்டில் படம் எடுக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த டீமில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனித நேயத்தோடு ஒரு அப்ரோச்சுன்னு வந்தால் தயாரிப்பாளரை மதித்து அவங்களுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு எங்களுக்கு டீம் அமைஞ்சிருக்கு. எங்களை பயன்படுத்திக்கிங்க. ஸோ படம் முடிச்சுட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னோம்னா எந்தவித யோசனையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நிச்சயமாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில், இந்த பிளானில், இந்த ஆர்டிஸ்டில், இந்த டீமில் நாங்கள் படம் பண்ணுறோன்னு சொன்னால் நல்ல யோசனைகளும் கொடுத்து வியாபார ரீதியிலையும் உதவி செய்து உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, எஃப்எம்எஸ் பல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பல ஏரியாஸ் இருக்குது. அதெல்லாம் டேப் பண்ணி எப்படி பண்ணலான்னு கூடிய ஒரு செல்வாக்கு உள்ளவங்க, அறிவுள்ளவங்க எல்லாமே உள்ளதுனால எங்களை பயன்படுத்திங்கன்னு முக்கியமாக சொல்கிறேன். அதே நேரத்தில் விஜய் முரளிக்கு ஒரு யோசனை, அவர் கமிட்டி மெம்பராக இருக்கார். இனி ஃபங்க்ஷன்ஸில் ஜெயிச்ச எங்களை மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் நண்பர்கள் அவங்களும் சர்வீஸ் பண்ணவங்க தான், இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்கள தான்.
அவங்களையும் அரவணைச்சு ஃபங்க்ஷனுக்கு அவங்களையும் வந்து ஒதுக்கி அவங்களையும் வந்து கலந்து பேசினா தான் அந்த பரஸ்பரம் எங்கள் இது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு அணின்றதே கிடையாது, ஒரே அணியாக தான் நாங்கள் செயல்படணுன்றது என்னுடைய ஒரே வேண்டுகோள். அவங்களும் தயவுசெய்து நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். ஜெயிச்சவங்களை மட்டும் பதவியில் உள்ளவங்களை மட்டும் நீங்கள் ஃபங்க்ஷன் கூப்பிடணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நம்மளை பொறுத்தவரை எல்லோரும் நண்பர்கள். ஏன்னா இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமாக இப்போ வந்து மேன் பவர் தேவை, டீம் ஸ்பிரிட் தேவை. தயவுசெய்து இது வந்து மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து என்னை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது பெரிய வெற்றி தரும். இந்த படத்துக்கு பிறகு மிஸ்கினுடைய ரேஞ்சு வந்து வேறே மாதிரி இருக்குன்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன்.